ஹாய் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபன் வந்து முன்னாடி ஒரு 4 ஃபிஷ் மட்டும் வாங்கியாந்து ஒரு சின்ன டப்பாவில் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நிரூபன் வந்து டெய்லி காலையில இருந்து அது கரெக்டாக வந்து உணவு கொடுக்குறது, அதை மெயின்டைன் பண்ணுறது பண்ணின்னு இருக்கிறதுனால இப்போ வந்து அவனை என்கரேஜ் பண்ணி இப்போ பெரிய ஒரு பாக்ஸ் வாங்கி அது இல்லாமல் கூட கொஞ்சம் மீன்களையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் ஃபிஷ்ஷுமே. இப்போ அவன் வந்து இந்த ஃபோனு டிவி இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கோம். இது வந்து இப்போ தான் நாங்கள் கராமாவில் கேட்டோம். சின்ன பாக்ஸ், இதில் ஒரு கால் பகுதி தான் இருக்கும். அதுவே 120 கிராம் சொன்னாங்க. ஆனால் இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கினோம். இது ஓவராலாகவே இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராமுக்கு கொடுத்தாரு. ப்ளஸ் வந்து இந்த ஃபிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபிஷ் வந்து 4 ஃபிஷ் வந்து 10 கிராமு, அந்த பெருசாக இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து 10 கிராம் ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஒரு 60 கிராமு, இது வந்து ஒரு 150 கிராம், ஒரு 220 கிட்ட வந்தது. ஆனால் நல்லா இருக்கு ஓவராலா. ப்ளஸ் வந்து இந்த பிளான்ட் 10 கிராமு, இதெல்லாம் சேர்த்து தான் வாங்கணும். இந்த கல் இருக்குல்ல, இந்த கல் வந்து ஒரு பாக்கெட் வந்து 10 கிராமு. ஸோ இது வந்து ஒரு 3 பாக்கெட் வாங்கியிருந்தோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்ட வந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது ரொம்ப நாளாக நிரூபனுக்கோசம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நிரூபனுக்கு பக்காவாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. டெய்லி வந்து அவன் தான் மெயின்டைன் பண்ணுவான். அதை காலைல வந்து போகும்போது என்ன பண்றது, இது ஊருக்கு போறப்ப அவர் என்ன ஐடியா சொன்னார்னா, நீங்க வந்து ஃபிஷ் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க பாத்துப்போம், நீங்க திரும்ப ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா திரும்ப உங்ககிட்ட உங்க ஃபிஷ்ஷை கொடுத்துருவோம்னாரு. ஃப்ரீயாவே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, அது மாதிரி ஃப்ரீயா பாத்துக்கிட்டே இருந்தா ஓகே. பட் ஆனா திரும்ப நாங்க போய் கொடுத்துட்டு வரணும் வாட்டர் ஃப்ரண்ட் ஃபிஷ் மார்க்கெட்ல. இல்லைன்னா இங்க யாருன்னா எங்களுடைய உற்றார் உறவினர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு போனோம். துபாயில நிறைய உற்றார் உறவினர்கள் வெல்விஷர் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஐயா ஒரு 10 நாளைக்கு பார்த்துன்னு இருக்கேன், இங்க சாப்பாடு வச்சிருக்கேன், தினம் வந்து போட்டு மட்டும் போயிடுங்கன்னு சொன்னா அவங்க போட்டுருவாங்க. ஆமா.